தமிழக பட்ஜெட் பார்த்துருப்பீங்க சார். கடந்த வாரம் வந்து தாக்கல் பண்ணாங்க மதியவல்சன் அவர்கள். திராவிட கட்சிகள் தாக்கல் பண்ண பட்ஜெட்டையும் இப்போ இந்த முதல் முறை அமைச்சரவையில் இருக்க இந்த பட்ஜெட்டையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? தாவேக்கா தாக்கல் பண்ண பட்ஜெட்டுங்கிறது மக்களுக்கு சுமை இல்லாத பட்ஜெட். திமுக அதிமுகவுடைய முதல் பட்ஜெட்ல அள்ளி வீசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்லை, எவ்வளவு லட்சம் வேணா கோடி கடன் வாங்கலாம். இப்போ இன்னைக்கு திமுக இந்த கவர்மெண்ட்ல இருந்தா இந்த முதல் தேர்தல் அறிக்கையிலேயே பல லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆயிருக்கும். பல லட்சம் கோடி. அப்ப 10 லட்சம் கோடி 20 லட்சம் 30 லட்சம் கோடி ஆயிருக்கும். அதை அடைக்கிறது யாரு? மக்களும் எங்கேயும் பட்ஜெட் சரியில்லை போராடல. மக்களும் எங்கேயும் 2500 ரூபாய் கொடுக்கல போராடல. 6 சிலிண்டர் கொடுக்கலன்னு போராடல. அப்ப மக்களுக்கு புரிகிறது இந்த ஆட்சியை சரியாக விஜய் அவர்கள் நடத்துகிறார், வழி நடத்துகிறாருங்கிறது இந்த மக்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், திமுக மட்டும் தானே எந்திரிச்சு பேசுது. எடப்பாடி அதிமுக இருக்குல்ல, இதுவரைக்கும் பட்ஜெட் குறித்து ஏதாவது பேசினாங்களா சொல்லுங்க? இல்ல, வேளாண் துறை மட்டும் எழுந்து பேசினாங்க. அதுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் பேசினாரு. அவர் மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, அவர் சிறைக்கு சென்றவர். அதெல்லாம் வந்து அந்த வழக்கு இன்னும் இருக்கு. அது கூடிய சீக்கிரத்துல சிவி சண்முகம் சொன்னார்னா தாவேக்கா நடவடிக்கை. சட்டமன்றத்தில் ஆரோக்கியமான அரசியல் நீங்க பண்றீங்களா? ஆரோக்கியமான அரசியல் பண்றீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? கூச்சமா இல்ல? நீங்களா அமைச்சரா? முன்னாள் அமைச்சர் என்ன பெருமை உங்களுக்கு? சாமி அமைச்சருங்கிறாரு அவரு. என்ன சாமி? என்ன சாமி அமைச்சர்? மாண்புமிகு சாமி அமைச்சர், சாமி அமைச்சர், சாமி அமைச்சர். ரீதியா மரியவில்சன் ரியாக்ட் பண்ணாரு. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? ஆமா, மரியவில்சனுடைய செயல்பாடுகள் சூப்பரா இருக்கு. ஏன் தெரியுமா? கூட நிதித்துறை செயலாளர் சித்திக் சார் இருக்காரு. அதான் விஷயம். என்ன தெரியுமா, ஓப்பனா சொல்ல வேணாம் பிரச்சனை. திமுகவுடைய முதல்வர்களையும் அதிமுக முதல்வர்களையும் மக்கள் பார்த்த விதம் வேற. விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய விதம், என் குடும்பத்தில் எங்க அண்ணன் முதல்வர், என் சித்தப்பா முதல்வர், எங்க அண்ணன் முதல்வர், என் தம்பி முதல்வர், எங்க அக்கா வீட்டுக்கார் முதல்வர், அந்த மாதிரி கோணத்துல எமோஷனல் கனெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த மக்களை இவங்களால உடைக்க முடியாதுமா இந்த காலத்துல. நீங்க இன்னும் திரை கூத்தாட்டின்னு சொன்னாலும் இன்றைக்கு அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலையும் மழை நின்று அவரை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்படின்னா அவர் நடிகர்களாக இல்லை, குடும்பத்தில் ஒருத்தனை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த எமோஷனல் கனெக்டை இவங்களால உடைக்க முடியாது. அந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் தாவேக்காவை அசைத்து கூட பார்க்க முடியாது. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் போவிலி சார். தமிழக பட்ஜெட் பார்த்துருப்பீங்க சார். கடந்த வாரம் வந்து தாக்கல் பண்ணாங்க மதியவல்சன் அவர்கள். முந்தைய பட்ஜெட் இதுக்கு முன்னாடி 60 வருஷங்களா திராவிட கட்சிகள் தாக்கல் பண்ண பட்ஜெட்டையும் இப்போ இந்த முதல் முறை அமைச்சரவையில் இருக்க இந்த அமைச்சரவை தாக்கல் பண்ண பட்ஜெட்டையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? தாவேக்கா தாக்கல் பண்ண பட்ஜெட்டுங்கிறது மக்களுக்கு சுமை இல்லாத பட்ஜெட். முதல் விஷயம் அதுதான். மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத பட்ஜெட். அவங்களுக்கு வந்து நமக்கு மக்களுக்கு வந்து யூஸ் ஆகுதா யூஸ் ஆகலாங்கிறது வேற. பாதிப்பு இருக்கா? முதல் சேவை வரி கட்டக்கூடிய பட்ஜெட்டா இருக்கா அப்படின்னா இல்ல. திமுக அதிமுகவுடைய முதல் பட்ஜெட்ல அள்ளி வீசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்லை, எவ்வளவு லட்சம் வேணா கோடி கடன் வாங்கலாம். இப்ப இன்னைக்கு திமுக இந்த கவர்மெண்ட்ல இருந்தா இந்த முதல் தேர்தல் அறிக்கையிலேயே பல லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆயிருக்கும். பல லட்சம் கோடி. அப்ப 10 லட்சம் கோடி 20 லட்சம் 30 லட்சம் கோடி ஆயிருக்கும். அதை அடைக்கிறது யாரு? அடைக்கிறது யாரு? சரி, இது திமுக அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கடன் இருக்கு, ஒரு 1000 கோடி கடன்னா வெளியே வந்து எப்படி சொல்லுவாங்க? அதை சொல்ல மாட்டாங்கல்ல. இதே இந்த 10 லட்சம் கோடி கடன் வந்துச்சுல்ல, அது அப்படி எவ்வளவு பெருமையா சொன்னாங்க தெரியுமா? நாங்க 10 லட்சம் கோடி முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுல என்ன உங்களுக்கு பெருமை? வெக்கமா இல்ல? யாரு பணம் அது? என்ன அதுல பெருமை உங்களுக்கு? 10 லட்சம் கோடி வச்சிருக்கீங்கன்னு உங்களால ரோட்ல நடந்தே போக கூடாது. அதுக்கு உரிமை வர கொண்டாடுறாங்க. அதான் சொல்லுவாங்க. அதுல என்ன பெருமை இருக்கு? அது தப்பான செயல். அதுல ஒரு பெருமை. இது உங்க வீட்டு கடனா இருந்தா நீங்க சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்க அள்ளி கொடுத்துட்டே இருப்பீங்க. ஏன்னா மக்கள் வரி பணம், மக்களுக்கு விலைவாசி உயரும், பால் எல்லா அடிப்படை எல்லாமே விலைவாசி உயரும். நீங்க ஒரு விஷயம் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா அது டைரக்டா மக்களை பாதிக்கும். ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வருமானம் அடிப்படை உரிமைங்கிறது பாதிக்கப்படும். இதுதான் பட்ஜெட்டுடைய விஷயம். இதுதான் தேர்தல் வாக்குறுதிகளும். இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் செய்ய மாட்டேன்னு எங்கேயுமே சொல்லல, அமைச்சர்களும் செய்ய மாட்டேன்னு சொல்லல. பழைய திட்டத்தில் பயன்படக்கூடிய இந்த தமிழக மக்களுக்கு அதே திட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த மக்களும் இதை எதிர்பார்க்கல. மக்களும் எங்கேயும் பட்ஜெட் சரியில்லை போராடல. மக்களும் எங்கேயும் 2500 ரூபாய் கொடுக்கலன்னு போராடல. 6 சிலிண்டர் கொடுக்கலன்னு போராடல. அப்போ மக்களுக்கு புரிகிறது இந்த ஆட்சியை சரியாக விஜய் அவர்கள் நடத்துகிறார், வழி நடத்துகிறாருங்கிறது இந்த மக்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க இப்ப 6 சிலிண்டர் கொடுக்கல நீங்க கேள்வி கேட்குறீங்களா? 6 சிலிண்டர் ஒரு குடும்பத்திற்கு கொடுத்தா இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்கணும்? கண்டிப்பா ஒரு குடும்பத்துல 2-3 கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு?
6 சிலிண்டர் வாங்கி அவங்க வியாபார நோக்கத்தோட விற்பாங்க ஹோட்டல்களுக்கு. அதுல நிறைய ஸ்கேம் இருக்கு. ஒண்ணு சரி கொடுத்து தான் அவனை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒரு பெரிய ஒதுக்கீடு ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த சுமை யாருக்கு வரும்? இங்க நிதித்துறை செயலாளர் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு. 50 வருஷம் ஆனாலும் கடனை அடைக்க முடியாது. ஆனா கடனை குறைக்கலாம் சொல்றாரு அவர். குறைக்கலாம் சொல்றாரு. இன்னைக்கு 10 லட்சம் கோடியே அதிகப்படுத்த வேணாம், குறைக்கலாம் தான் சொல்றாரு. அவ குறைக்கக்கூடிய விஷயங்களையும் எங்க ஷார்டேஜ், எங்க தேவையில்லாத பணங்கள் எங்க தேவையில்லாம போதும் அந்த பணத்தை அவங்க ஓட்டை அடைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை நீங்க வரவேற்கணும். இன்னும் திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கூட இந்த பட்ஜெட்டை குறை சொல்லவே இல்லை. குறை சொல்லவே இல்லை. சரி, நான் என்ன கேட்கிறேன், பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்கல்ல, பட்ஜெட்டை குறித்து நீங்க பேசுறீங்களா, விவாதம் வைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆரோக்கியமான விவாதம் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு ஒன்னு சொல்லுங்க. நீங்க நெறியாளரா? திமுக இதை வச்சுச்சுங்க, 44,000 கோடி ஒதுக்கிருக்காங்க, 2,000 கோடி கொடுக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு. அந்த 44,000 கோடி எதுக்குன்னு பட்ஜெட்ல வந்திருக்குல்ல, அது இந்த இடத்துல தவறுங்க இது அப்படின்னு ஒன்னு சொல்லுங்க திமுகவை. விளையாட்டுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்களா 1051 கோடி, விளையாட்டுக்கு ஏன் 1051 கோடி, இந்த இடத்துல இது ஷார்டேஜா இருக்கு சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாரு, 556 கோடி ஒதுக்குனாங்க. ஆதவர்ஜுனன் அமைச்சராக பதவியேற்று ஒரு 2-3 நாளுக்குள்ள நேரு ஸ்டேடியம் போறாரு, ஷூவே இல்லாம உட்காந்துருக்கான். இதுதான் இவங்க பண்ண வளர்ச்சி. 551 கோடிக்கு 551 கோடிக்கு ரேஷன் நடத்தினாங்க, செஸ் ஒலிம்பியாட் நடத்தினாங்க, அதுக்கு பிரம்மாண்டமாக இன்ஃபுளுசர் யூஸ் பண்ணாங்க, பெரிய இயக்குனர் அதை கூப்பிட்டு டைரக்ஷன் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு சோழி. அதனாலதான் அவன் ஷூ இல்லாம ஓடுறான். உங்களுக்கு புரியுதா? அப்ப அங்க போயிட்டு நான் ஷூ, அடிப்படையான ட்ரெஸ், உணவு, தரமிக்க உணவுகளை நான் தரேன்னு ஆதவர்ஜுனன் பேசுறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த 5 வருஷம்? அப்படியே பீத்திக்கிறீங்க, பெருமையா பேசுறீங்க, எல்லாத்துக்கும் பண்றதுதான் தப்பு. அதுல என்ன உங்களுக்கு பெருமை? அதான் நான் கேட்கிறேன். இப்போ பட்ஜெட் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய பட்ஜெட், அதாவது நம்ம அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதுல ஒரு காரணங்கள் இருக்கு. மக்களுக்கு சுமைகள் குறையும். நீங்க இன்னைக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பால் விலை ஏறும், விலைவாசி உயர்வுகள் ஏறும். அப்ப பெட்ரோல் டீசல்களை மாநில அரசு ஒரு ஜிஎஸ்டியின் மூலம் உயர்த்த முடியும். மத்திய அரசு சொல்லனாலும் மாநில அரசு உயர்த்த முடியும். ₹1 ஒரு பெட்ரோலுக்கு வச்சாலும் தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? அது யாருக்கு சுமை? அப்ப இதெல்லாம் மேட்டர் இருக்கு. நீங்க ஆல்ரெடி 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் 150 ரூபாய்க்கு தான் நமக்கு வரும். 50 ரூபா அவன் திருடிடுவான் எப்படி இருந்தாலும். அப்ப இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும்போது அடிப்படையாக மக்களுக்கு பாதிப்பு இருக்கும். இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிராஜுவலா போறாங்க, யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம சரியான திசையில் தாவேக நகர்கிறது. அதுல மாற்று கருத்திலே பாராட்டக்கூடிய பட்ஜெட் தான் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட். இந்த அறிக்கையில நிதித்துறை அமைச்சர் மரியவெல்சன் சொல்றாரு, நேற்றைய தினம் சொல்றாரு, 15,000 கோடி நாங்க ட்ரெஷரி மூலம் எடுத்து வந்திருக்கோம் 65 நாள்ல. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இதுக்கு என்ன உங்களோட பதில்? டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சொல்றாங்க, நாங்க 4,000 கடையில 10 ரூபாய் வாங்குறதே இல்ல, தினமலர் பேப்பர்ல வந்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அப்ப அமைச்சர் பெருமக்கள் வெளிப்படையாக செயல்படுறாங்க, முதல்வர் வெளிப்படையாக செயல்படுறாரு. இங்க என்ன தெரியுமா ஓப்பனா சொல்ல வேணாம் பிரச்சனை, திமுகவுடைய முதல்வர்களையும் அதிமுக முதல்வர்களையும் மக்கள் பார்த்த விதம் வேற. விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய விதம், என் குடும்பத்தில் எங்க அண்ணன் முதல்வர், என் சித்தப்பா முதல்வர், எங்க அண்ணன் முதல்வர், என் தம்பி முதல்வர், எங்க அக்கா வீட்டுக்கார் முதல்வர், அந்த மாதிரி கோணத்துல எமோஷனல் கனெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த மக்களை இவங்களால உடைக்க முடியாதுமா எந்த காலத்திலும். உங்களுக்கு புரியுதா? நீங்க இன்னும் திரை கூத்தாட்டின்னு சொன்னாலும் இன்றைக்கு அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலையும் மழை நின்று அவரை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்படின்னா அவர் நடிகர்களாக இல்லை, குடும்பத்தில் ஒருத்தனை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த எமோஷனல் கனெக்டை இவங்களால உடைக்க முடியாது. அந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் தாவேக்காவை அசைத்து கூட பார்க்க முடியாது, இது உண்மை. அப்ப இத்தனை விமர்சனங்களும் புள்ளி விவரங்களோட இந்த அமைச்சர்கள் வைக்கும் போது உங்களுடைய பதிலே இல்லையே. புஷி ஆனந்த் அவர்கள் மீது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவர் உடனே எந்திரிச்சு சொல்றாரு, ஆதாரம் இல்லாமல் புள்ளி விவரம் இல்லாமல் பேசாதீங்க, அப்படி இருந்தா எங்க தலைவர் இங்க உட்கார வைக்க மாட்டேன் சொன்னார்ல. அடுத்த உரை உங்களது என்ன சொல்லுங்க, என்ன உங்களோட உரை? இன்னைக்கு சட்டமன்றம் திமுக அதிமுக காலத்திலையும் கூட சரியாக ஒளிபரப்பப்படாது, லைவே வராது. இது சொன்னது நான் யாசர் கிடையாது, திமுக ஆதரவு பத்திரிகையாளர். திமுக ஆதரவு பத்திரிகையாளர் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல கூட லைவ் கிடையாது, சரியா? எடப்பாடி கவர்மெண்ட்ல கூட கிடையாது. இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட்ல முழுமையாக லைவ் செய்யறாங்க, அது எல்லாரும் பார்க்கவும் செய்யறாங்க. அதுதான் உங்களுக்கு சிக்கல். உங்களுக்கு புரியுதா? இங்க லைவ் இதே திமுக இருந்தா எதிர்கட்சி பேசுறதை கட் பண்ணிடுவாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை வெளியே வந்து சொன்னாரு, நான் பேசுறதை காட்ட மாட்டாங்க, நான் பேசுறதை காட்ட மாட்டாங்கன்னு. உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்றைக்கு எடப்பாடி அதே குற்றச்சாட்டு வைக்கும் போது என்ன சொன்னாரு ராஜ்மோகன் அண்ணன்? எந்திரிச்சு 1 நிமிஷம் கூட இல்லை சார், நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரு. இப்படி ஒரு அமைச்சரை நீங்க பாத்திருக்கீங்களா? அமைச்சர் செய்யக்கூடிய வேலையாது. ஏன்னா மக்கள்கிட்ட தவறுதலாக தாவேக்காவை குறித்து எந்த செய்தியும் போயிடக்கூடாதுன்னு உண்மையாக அவங்க இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. உங்களால செதுக்க முடியாது, உங்களால தொடக்கூட முடியல. திமுக அதிமுகனால தொடக்கூட முடியல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், திமுக மட்டும் தானே எந்திரிச்சு பேசுது, எடப்பாடி அதிமுக இருக்குல்ல,
இது வரைக்கும் பட்ஜெட் குறித்து ஏதாவது பேசினாங்களா சொல்லுங்க. இல்ல வேளாண் துறை மட்டும் எழுந்து பேசினாங்க. அதுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் பேசினாரு. அவர் மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா அவர் சிறைக்கு சென்றவரு. ஆமா அதெல்லாம் வந்து அந்த வழக்கு இன்னும் இருக்கு. இருக்கு. அது கூடிய சீக்கிரத்துல சிவி சண்முகம் சொன்னார்னா தாவேக நடவடிக்கை எடுக்கும். ஆமா நேத்து அவருடைய அவருக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கும் தாவேக. அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ அதிமுக ஒரு எம்எல்ஏ சிறைக்கு செல்வது உறுதி. அதுல ஒண்ணும் இல்ல. அப்படி இவங்க பேசக்கூடிய சூழல் அங்க இல்லம்மா. என்னன்னா இவங்க சொல்லுவாங்க அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க செய்யல, இந்த வாக்குறுதி செய்யறேன்னு தானே சொன்னாங்க. எங்கேயாவது செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களா? உங்களை போன்ற நீட்டு விளக்கும் அந்த ரகசியம் தெரியும்னு சொன்னாங்களா? இல்ல இஸ்லாமிய சிறைக்கு அதிகளை நாங்க வெளியிட்டுருவோம் நீங்க சொன்னாங்களா? நீங்க எவ்வளவு வாக்குறுதி கொடுத்து எவ்வளவு திமுக நிறைவேற்றிருக்கு சொல்லுங்க. எதுவுமே நீங்க பெருசா பண்ணல. எதுவுமே பெருசா பண்ணல. நான் ஒன்று முக்கியமான விஷயம் சொல்றேன். இன்றைக்கு நடந்த சட்டமன்ற உரையில KKS ராமச்சந்திரன் நாங்க பட்டாக்களை கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. உடனே திருவெரும்பூர் எம்எல்ஏ இருந்து போலி பட்டா மாவட்ட ஆட்சியருக்கே தெரியும்னு சொல்லிட்டாரு. இப்போ உண்மையை சொல்லிட்டாரு அவரு. இது எப்படி நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். திமுகவுடைய ஆட்சி காலத்துல இறுதி நாட்கள்ல அந்த மே மாசம் பணத்தையும் சேர்த்து வரவு வச்சாங்க தெரியுமா? ஒரு 5000. ஆமாமா 5000 வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்க பாருங்க. இல்ல இல்ல ஞாபகம் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் கொடுத்தாரு நீங்க மறந்துட்டீங்க. 2.5 மாசம் வந்து இது பண்ணணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஞாபகம் இருக்கு. அந்த 5000 கொடுத்தாங்களா? அது ஒரு விஷயம். அந்த 5000 கொடுப்பதற்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் ஒரு முகாம் நடந்துச்சு தெரியுமா? குறை தீர்ப்பு முகாம் மாதிரி ஆமா நடத்துனாங்க. எல்லா விஷயங்களும் குறை தீர்ப்பு முகாம் உங்களுடன் ஸ்டாலின். அந்த முகாம்ல என்ன தெரியுமா இவங்க கூத்து பண்ணாங்க? சரியான என்கொயரிஸ் இல்லாம இப்ப அவர் திருவெரும்பூர் எம்எல்ஏ சொன்னார்ல, அது இங்கதான் நடந்துச்சு. சிக்கலே இங்கதான். அந்த முகாம்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 5000 காசு கொடுத்துட்டாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியாது. இந்த எலெக்ஷனை விஜய் அவர்கள் செக் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதனால இவங்க என்ன பண்றாங்க? இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கிறாங்க. அதற்கு முன்னாடி அந்த வரவு வைக்கும் போது பாஜக வந்து தடுக்கும். அதனால அங்க வச்சுட்டேன்னு சொன்னாரு. சரி அதை விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு 45 நாள் முகாம் நடத்துறாங்க. சென்னையில நடந்தது சொல்றேன். நான் சென்னையில மட்டுமே சொல்றேன். சென்னையில எல்லா வார்டுலையுமே வாரம் 2 முகாம் நடத்துவாங்க. நீங்க போய் புதுசா ஒரு ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா கூட உடனே எலிஜிபிள், உடனே கார்டு அப்ரூவல். அதே கவர்மெண்ட் ஆல்ரெடி கரண்ட்ல இருக்கிற போது கவர்மெண்ட் இருக்கிற போது உங்க வீட்டுக்கு செக் பண்ண வருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா ரேஷன் கார்டு வராது. ஆனா இந்த முகாம்ல ரேஷன் கார்டு, இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல உடனே பண்ணுது. எதுக்காக தெரியுமா? பட்டாக்கள். உண்மை இதுதான். பட்டாக்கள் அதுல தான் நடந்த முறைகேடுகள். எந்த என்கொயரிஸும் இல்லாம பட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உடனே கொடுக்க சொல்லிட்டாங்க டிஃபால்ட்டா. நீங்க பட்டா பூவிலி பட்டா ஒரு டி நகர்ல நீங்க ஏதாவது ஒரு பெரிய மால் வாங்கினா கூட நீங்க அந்த முகாம்ல கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல வந்திருக்கும். உண்மை அதுதான். அந்த அளவுக்கு இந்த அதிகாரிகள் வேலை பார்த்தாங்க, வேலை பார்க்க வச்சாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த ஒட்டுமொத்தமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேர்தலில் இதெல்லாமே அடிச்சு விட்டுருவோம், மக்கள்கிட்ட அப்படியே உட்காந்துரும். ரேஷன் கார்டு வாங்கிட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? ரேஷன் கார்டு தானே எல்லாருக்கும். புரியுதா? பட்டா கிடைச்சிருச்சுப்பா, ஸ்டாலினுக்கு தான்ப்பா ஓட்டு. 2 வருஷமா பட்டா வரல, வந்துருச்சுப்பா எனக்கு. அப்ப இந்த முகாம்ல எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. எப்ப அங்க செக் வைக்கிறாங்க அப்படின்னா பெருமளவுக்கு லஞ்சம் வரக்கூடிய பட்டாக்கள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சாங்க. உண்மை இது. திருச்சியில நமக்கு தெரிஞ்ச நபருக்கும் இது நடந்துச்சு. 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கமிஷன் கேட்டாங்க. இன்னைக்கு தாவே காட்சி வந்தோடனே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் உடனே அவருக்கு பட்டா மாதிரி வந்துருச்சு. 50 லட்சம் மிச்சம். அது வேற விஷயம். இங்க எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா சர்வே இவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும் போதே இதெல்லாம் வரும் இந்த ஏரியால. ஏன்னா கூடவே வட்டச்செயலாளர் நிற்கிறான், கூடவே கவுன்சிலர் நிற்கிறான், திமுக கவுன்சிலர். அப்போ எல்லாம் பார்க்குறான். இந்த பட்டாவை ஹோல்ட் பண்ணி இந்த பட்டாவை ஹோல்ட் பண்ணி திட்டமிட்டு நடத்தப்பட்ட திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி அது. ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்ட திமுக அதை பண்ணிடுச்சு, திமுக இதை பண்ணிடுச்சுன்னு பேச வச்சாங்க. இது ஸ்ட்ராட்டஜி. உடனே இவங்க ரீல்ஸ் ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறத இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு, சின்னம் கிடைச்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே வந்து வேட்பாளர்லாம் தேர்ந்தெடுத்த இந்த 45 நாள்ல திமுக பண்ண கூத்து தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பேசின இந்த விஷயம். உண்மை இதுதான். இதுக்கு இன்னொரு சாட்சி நான் சொல்றேன். ஏவாவேலு என்ன சொல்றாரு? நான் வந்து 19,000 கோடி வந்து கடனை தள்ளுபடி சொல்லி நிதித்துறை செயலாளர்கிட்ட கொடுத்தேன். சார் இது பண்ண முடியாதுன்னு கேன்சல் பண்ணாருன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு சொன்னார்ல. இதுவும் அந்த 45 நாள்ல நடந்தது. அப்ப எண்டிங்ல இவங்க என்னென்ன கூத்து பண்ணிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு புரியுதா? அப்புறம் கடன் சுமை வராம என்ன வரும்? எலெக்ஷனுக்காக பண்ண எல்லாமே எலெக்ஷனுக்காக. நம்ம திரும்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோம், சரி பண்ணிடலாம், எல்லாம் மேக்கப் பண்ணிடலாம்னு திட்டமிட்டு பண்ணது. அந்த முகாம்ல பல லட்சம் ரூபாய் காசு வரக்கூடிய எல்லா பட்டா வர வேண்டிய எல்லா விஷயத்தையும் நிப்பாட்டி வச்சாங்க. இதுல காசு வருது, அதை நிப்பாட்டி வச்சாங்க. அது இல்லாம அடிப்படையா மக்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க. அந்த முகாம்ல தான் 1000 ரூபாய் நிறைய பேருக்கு வந்துச்சு. நீங்க உரிமை தொகை கொடுக்கும் போது என்ன தகுதியான குடும்பத்துக்கு சொன்னீங்க,
ஆனா அந்த முகாம் நீங்க ஒண்ணுல ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டம் இருக்குல்ல, அதுல கலர் கண்ணாடி சார்பாகவே போட்டு பாருங்க. அந்த முகாம்ல மட்டும் 1000 ரூபாய் எத்தனை குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு சொல்லுங்க. இது உண்மை. நீங்க செக் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவாங்க திமுக. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. முழுக்க 45 நாள் நடந்த கூத்து இது. அரசு அதிகாரிகளை அப்படி வேலை வாங்கி அழுத்தத்தை கொடுத்தது திமுக. ஒட்டுமொத்தமாக இந்த அதிகாரிகள் எல்லாம் மாறினாங்க. எப்படி தெரியுமா? தபால் ஓட்டுலே தெரிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு அழுத்தம் இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் நான் அந்த முகாம்ல உட்காந்து இறக்குனாங்க இவங்க. கார்பரேஷன் ஊழியர்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி அந்த முகாம்ல போட்டாங்க. எப்படி இவங்க போய் எப்படி சுத்துறது? ஸ்டாலின்லாம் அவர்கள் இறங்கிலாம் போனார் தெரியுமா அந்த முகாமுக்கு? ஏன்னா அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு எல்லாம் சரி பண்ணிடுவோமா? எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. நீங்க இப்படிதான் பேசணும், இந்த அம்மா தான் பேசணும், இதெல்லாம் பண்ணணும், எல்லாமே ஸ்ட்ராட்டஜி திமுக பண்ணுது. ஆனா குறை சொல்வது தாவேக்காவை. எப்படி ஏத்துக்க முடியும்? இங்கதான் சிக்கலுங்கிறேன். இது இன்னைக்கு மக்களுக்கு உடஞ்சிருச்சுங்கிறேன். மக்களுக்கு இது வெளிப்படையா உடஞ்சிருச்சு. அப்ப இந்த இறுதி காலகட்டங்களில் திமுக செஞ்ச அவ்வளவு அட்டூழியமான விஷயங்கள் அது. இது உண்மை, ரியாலிட்டி. நீங்க மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் தகவல் உரிமை அறியும் சட்டத்துல முகாம்களில் தீர்க்கப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேளுங்க. ஒரு கேள்வி நான் சொல்றேன். 2வது கேள்வி, எவ்வளவு உரிமை தொகை கொடுக்கப்பட்டுச்சு? தகுதியின் அடிப்படைன்னு சொன்னது நீங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் நீங்க முகாம்ல எவ்வளவு கொடுத்தீங்கிறது ஆர்டிஐல கேளுங்க. எவ்வளவு பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு? பட்டா மாறுதல்கள், அதுல இருக்கக்கூடிய பேர் மாற்றம் எவ்வளவு ஆச்சு? நீங்க எல்லாமே இதுல கேட்கலாம். உரிமை சட்டத்துல அதிகாரி எல்லாம் திணறிடுவாங்க. இப்ப அந்த நீங்க ஆர்டிஐ போட்டாலே திணறிடுவாங்க. அவங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. அதுல எத்தனை பேர் தெரியுமா பட்டா மாறுதலுக்கு அப்புறம், இப்ப தாவே காட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் தெரியுமா முறைக்கிடுறாங்க? சார் பட்டா மாத்தினதே எனக்கு தெரியாது சார்ங்கிறாங்க. அவ்வளவு சிக்கல் இருக்கு. அதைதான் இன்னைக்கு திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் போலி பட்டாங்கிறாரு. அது ஆட்சியருக்கே தெரியுங்கிறாரு. எல்லாத்துக்குமே தெரியும், அரசு அதிகாரிகளுக்கு. மக்களுக்கு தான் தெரியாது. இன்னைக்கு மக்கள் அதை விளங்கிட்டாங்க. மக்கள் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்காருங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையில இருக்காங்க. எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஏமாத்துவீங்கன்னு நான் சொல்ல வரேன். சட்டமன்றத்தில் ஆரோக்கியமான அரசியல் நீங்க பண்றீங்களா? ஆரோக்கியமான அரசியல் பண்றீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? கூச்சமா இல்லை? நீங்களாம் அமைச்சரா? முன்னாள் அமைச்சர் என்ன பெருமை உங்களுக்கு? சாமி அமைச்சருங்கிறார் அவரு. என்ன சாமி? என்ன சாமி அமைச்சர்? ஒரு சிம்பிளான விஷயம். உங்களுக்கு எத்தனை நாள் நீங்க சட்டமன்றத்தில் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்? எத்தனை துறை அமைச்சரா இருக்கீங்க? முடிசூடா மன்னனா குறிஞ்சிப்பாடி தொகுதியில் இருக்கீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? ஒரு துறையின் பேரை கூட உங்களால சொல்ல தெரியலன்னா அந்த குறிஞ்சிப்பாடி மக்கள்லாம் எவ்வளவு பாவம் நீங்க நினைச்சு பாருங்க. ஆக்கும் அக்குனாக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாம அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. வெக்கமா இல்லை? இதெல்லாம் கேலி குத்து வேணும்னே பண்றது. நக்கல் நயாண்டி. இது தாவேக்கா கண்டிச்சிருக்கணும். நான் அந்த விஷயத்துல தாவேக்கா லிபரலா விட்டாங்க. அது நகைச்சுவே எடுத்தாங்க. நகைச்சுவே கிடையாது. ஒரு அமைச்சர், ஒரு முன்னாள் அமைச்சருக்கு ஒரு துறை அமைச்சரை பத்தி தெரியல அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு கேவலமான விஷயம். சட்டமன்றத்தில் உட்காந்து நீங்க நக்கல் நயாண்டியா பேசுறீங்களே. மக்கள் விஷயம் ஏதாவது பேசுனீங்களா? நேரு 700 மாடு வச்சிருக்காரு, அவரு 1000 ஏக்கர். யார் எவ்வளவு வச்சிருந்தா என்னங்க? மக்கள் பிரச்சனை பேசுனீங்களா நீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கொடுக்கப்பட்ட நேரத்துல மக்கள் பேசின விஷயங்கள் சொல்லுங்க. மக்களுக்கு இது பேசியிருக்காரு. குறிஞ்சிப்பாடி மக்களுக்கு இவ்வளவு பேசியிருக்காரு. வள்ளலார் அங்கதான் இருக்காரு, கடலூர்ல வள்ளலார் கோவில். அங்க பன்னாட்டு ஆராய்ச்சி மையம். அங்க வேணவே வேணான்னு அவ்வளோ அந்த மக்கள் கெஞ்சினாங்க. திமுக கொண்டு வரணும்னு ஒரே பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு தாவேக்கா வந்தோன்னா, ரமேஷ் வந்தோன்னே அது தடை பண்றாரு. அது வேணாங்கிறாரு. கட்டுமான பணியை நிறுத்துங்கன்றாரு. அப்ப இவ்வளோ குறைகள் உங்க கவர்மெண்ட்ல இங்க இருக்கு. கடலூர்ல குறிஞ்சிப்பாடியில சொந்த தொகுதியில அவ்வளோ பேர் காரி துப்புனான் சொந்த தொகுதியிலே. அதாங்க சிக்கல். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்க என்ன அரசியல் சட்டசபையில பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக தான் நேத்தே கூப்பிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் நேத்தே கூப்பிட்டு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தினாரு. ஏன்னா அவ்வளவு கேள்வி குத்தான விஷயமா அது. சிரிச்சுக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு அங்க இவங்க உதயநிதி பேசுறாரு, மேல 2 பேர் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு மாமன்றம் அனுப்புனா நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அப்படியே ஒரு குறைய சொல்றது. தாவேக்கா அமைச்சர்கள் திரும்பி பதிலடி கொடுத்துட்டா அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிறது. இதுதான் நடக்குது சட்டமன்றத்தில். ஏன்னா எல்லாமே லைவ்ல இருக்குல்ல. இவங்க சிக்கிக்கிறாங்க. இப்போ இதை பார்த்திருப்பாரு அவரு. யாரு? ஸ்டாலின் அவர்கள் பார்த்திருப்பாரு. என்னடா இவங்க இப்படி பண்ணிருக்காங்க. நேற்று கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காரு. நேற்று நைட்டு அறிவாலயத்துல நேற்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காரு. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? மக்கள் பிரச்சனை அவ்வளவு இருக்கு. ஏமாற்றம் கொடுத்துருச்சு. என்ன ஏமாற்றம் கொடுத்துருச்சு தாவேக்கா? சொல்லுங்க. சட்டமன்றம் தானே வரீங்க. மக்கள் பிரச்சனை தான் பேச வரீங்க. சொல்லுங்க. அது கேள்வியை கேட்டா உடனே டேட்டாஸோட அவங்க பதில் சொல்லிடுறாங்க. அமைதியா உட்காந்துக்கிறாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் விஷயமே. அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு குறை சொல்வதற்கு இங்க எதுவுமே இல்லை தாவேக்கா அரசு. அதுதான் உங்களுக்கு சிக்கல். இன்னைக்கு லஞ்சம் பெருமளவுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு. ஊழல் பெருமளவுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்கள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில எத்தனை லஞ்ச ஒழிப்பு சோதனை போகப்பட்டுச்சு சொல்லுங்க. எவ்வளவு லட்சம் ரூபாய் பணம் நீங்க பறிமுதல் செஞ்சீங்க? கணக்கு வெளியிடுங்க. இன்னைக்கு தாவேக்கா 60 நாள் எத்தனை லட்சம் தெரியுமா?
கோடி கணக்குல போயிட்டு இருக்கு. ஒரே நாள் ஜிபேல 66 லட்சம் ரூபாய் லஞ்சம் போனதை பிடிச்சிருக்காங்க. இது பெருமை இல்லையா? மாற்றம் இல்லையா? இதை பத்தி பேசவே மாட்டீங்க. இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில் முதல் பக்கமே வருது, பதவி உயருக்கும் டிரான்ஸ்ஃபருக்கும் முதலமைச்சரோட நேரடி ஒப்புதல் வேணும்னு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஸ்கீமு, எவ்வளவு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னைக்கு டிரான்ஸ்ஃபருக்கும் ப்ரமோஷனுக்கும் ஒரு கமிஷன் கூட்டமே இங்க ஓடுது, திமுகலையும் அதிமுகலையும். எனக்கு அந்த அமைச்சர் தெரியும், எனக்கு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியும், வாங்கி தரேன்ட்டு அவ்வளோ பெரிய கமிஷன் கூட்டமே நடக்குது. இன்னைக்கு அதை உடைச்சிருக்காரு முதல்வர். இது பாராட்டணுமா பாராட்ட வேண்டாமா? ஒரு அதிகாரி நேர்மையாக டிரான்ஸ்ஃபர் கேட்டானா நிச்சயமா அது செயல்படும். ஏன்னா முதல்வரின் பார்வையில் இருக்குது. அதை பத்திலாம் நீங்க பேச மாட்டீங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். அப்போ மாற்றத்திற்கான அரசியல் நடந்திருக்கும் போது அதை பத்தி திமுக அதிமுக எதுவுமே பேச மாட்டீங்களே. இது நீங்க டிரான்ஸ்ஃபருக்கும் இதுக்கும் முதல்வர் ஒப்புதல் வேணும்ங்கிறாங்க. இது நீங்க வரவேற்கிறீங்களா வரவேற்கலையா? இதுதான் கேள்வி. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் டெய்லி ரைடு போறாங்க. இது நீங்க வரவேற்கிறீங்களா வரவேற்கலையா? போதைப் பொருளுக்கான சிறப்பு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. நேத்து கூட ஒரு 248 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு சிறப்பு படை ஒன்று அமைக்க போறாங்க வரப்போகுது போதை ஒழிப்புக்கும் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. நீங்க என்ன பண்ணீங்க? 50-60 வருஷமா நீங்க மாறி இருக்கீங்க. இங்க இருந்து ரேஷன் அரிசி ட்ரெயின்ல கடத்துவான், ஆந்திரால இருந்து இங்க கஞ்சா வரும். இதெல்லாம் தெரிஞ்சுமே அவங்க தடுக்கல. அதனாலதான் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் அந்த பசங்க போட்டு வெட்டினாங்க வடமாநிலத்தவன். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறேன். ஒரு மாற்றத்திற்கான அரசியல் ஒரு தலைவர் உருவாகும் போது நீங்க ஆலோசனை கொடுங்க. உங்களை இன்வால்வ் பண்ணி நீங்க வேலை பார்க்கணும்னு சொல்ல, மக்களுக்காக ஆலோசனை பண்ணலாம்ல. நீங்க மக்கள் நலன் சார்ந்த அரசு தானே பேசுறீங்க. மக்கள் நலன் சார்ந்து இந்த சட்டசபையில உதயநிதி என்ன பேசுறாரு சொல்லுங்க. இந்த அமைச்சர்கள் எந்திரிச்சு பேசினாங்களா சொல்லுங்க. இந்த கீர்த்தனா பேசினாங்க, உடனே பதிலடி நேரு கொடுத்த உடனே உங்க முதலமைச்சர் பண்ணிடுவாருமா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்க. இதுக்கு அவங்களை அமுச்சு விட்டாங்க திமுகல. அப்ப அது ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வராது? அப்ப புள்ளி விவரங்களே கிடையாது, டேட்டாஸே கிடையாது அவங்கள்ட்ட. டேட்டாஸே கிடையாம போயிட்டு அப்படியே நகைச்சுவையா ஓட்டிட்டு வர்றது. இதெல்லாம் உங்களுக்கு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய கூத்தா? முக்கியமாக நேற்று எம்டிஎம்கேலேருந்து ராஜேந்திரன் அவர்லேருந்து பேசும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அதுக்காக மரியவல்சன் அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் இப்போ சொன்னீங்க சாமி அமைச்சர்னு சொன்னார், அதை எடுத்ததுனால அது ஞாபகம் வருது. அவர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நீங்கள் உருவ கேலி பண்ணீங்க, அப்புறம் பெண்களை கேலி பண்ணீங்க, அப்புறம் ஜாதி கேலி பண்ணீங்கன்னா அது 3 சொன்ன உடனே என்ன நடந்துச்சு, நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா பார்க்குறத அப்படின்னு யோசனையாக இருந்துச்சு. அவர் பெண்கள் கேலின்னு சொன்னது உதயநிதி அன்னைக்கு பேசினது, ஜாதி கேலின்னு சொன்னது சாமி அமைச்சரை பற்றி பேசினது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் லேட்டரான எங்களுக்கு புரியல. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நான் அதை நினைச்சேன், ஏதாவது ஒரு அமைச்சர் பேசியிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு உறுப்பினர் பேசணும்னு நான் நினைச்சேன். பட் அது யாருமே பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா இறுதியா மரியவில்சன் ரியாக்ட் பண்ணாரு. ஆமா, மரியவில்சனுடைய செயல்பாடுகள் சூப்பரா இருக்கு. ஏன் தெரியுமா? கூட நிதித்துறை செயலாளர் சித்திக் சார் இருக்காரு, அதான் விஷயம். அவரை நல்ல அதிகாரி, அந்த அதிகாரியை தூக்கி உங்க மெட்ரோல போட்டாங்க திமுக ஆட்சியில. ஜெயலலிதா அம்மாவது 2 வருஷம் வச்சுக்கிட்டாங்க, தூக்கி அந்த அதிகாரிகளை தூக்கி மெட்ரோல போட்டாங்க. சிறப்பான அதிகாரி அவரு. சிவகாசி இதுல நம்ம சிவகங்கை மாவட்ட தலைவராக இருந்திருக்காரு. இலகுவாக டிஜிட்டல் இல்லாத போதே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை நீங்க நேரடியாக போய் பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அதிகாரி. நான் இப்பயுமே சொல்றேன், சித்திக் ஐஏஎஸ் நிதித்துறை செயலாளர் மட்டும் இல்ல, விஜய் அவர்களுக்கு முழுமையான ஆலோசனை கொடுக்குறாரு. அவர் இருக்கும் வரைக்கும் தாவேக அசைக்க முடியாது. இது உண்மை, ரியாலிட்டி. இன்னைக்கு ட்ரெஷரி ஃபண்ட் 15,000 வந்திருக்குல்ல, அதற்கு முழு முக்கிய காரணம் அந்த அதிகாரி. அப்ப நேர்மையான அதிகாரிகளை தாவேக செலக்ட் பண்ணிருக்கா இல்லையா? சரியான அதிகாரியை செலக்ட் பண்ணிருக்கா இல்லையா? அப்ப மக்கள் போற்றும் அதிகாரிகள் தானே இருக்காங்க, மக்களுடன் நலன் சார்ந்த அதிகாரிகள் தானே இருக்காங்க. கொரோனா காலகட்டத்திலும் நம்ம மக்களுடைய பணம் எங்க வீணாகுது, எப்படி நம்ம செலவினங்கள் பண்றோன்னு புள்ளி அறிக்கையோட தாக்கல் செஞ்ச அதிகாரிமா அவரு. இந்திய அரசுக்கு அந்த அதிகாரத்துக்கு நீங்க மெட்ரோல போட்டிருக்கீங்க. உங்க நிதித்துறை அமைச்சராக இப்ப பிடி பழனிவேல் தியாகராஜன் பேசின தமிழ் உங்களுக்கு தெரியுமே. அங்க அப்ப யாராவது உங்களை, அன்றைக்கு எதிர்க்கட்சி அதிமுக தானே, யாராவது ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணாங்களா? அப்ப நீங்க இங்க விமர்சனம் பண்ணுவது என்ன தெரியுமா? தரம் தாழ்ந்து மக்களை காமிக்கணும். இவங்க தாவேக்கானா இப்படிதான் இருப்பாங்க, கேவலமா இருப்பாங்க, தாவேக்கானா கேவலப்படுத்தணும், விஜய் அவர்களை கேவலப்படுத்தணும். இது எங்க நடக்குதுன்னா சட்டமன்றத்திலும் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? இது தாவேக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த இடத்துல லிபரல் ஆயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய அப்செட்டா இருந்துச்சு. நீங்க விடக்கூடாது. அவங்க அதுதான் சித்தரிக்கிறாங்க. தாவேக்காவே கேலி கூத்தாக்குறதா சித்தரிக்கிறாங்க. அவங்க விஜயகாந்த் ஆக்குறாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அவங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். திருப்பி நீங்க பதிலடி குடிச்சீங்கன்னா அவங்க பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு தாவேக்காவுடைய எல்லா உறுப்பினர், எல்லா அமைச்சர்களும் சும்மா ஃபயர் மாதிரி இருக்காங்க சட்டமன்றத்தில். மெச்சூரிட்டா இருக்காங்க. நீங்க இன்மெச்சூர்னு சொல்லவே முடியாது. கர்நாடக சிவகுமார இன்மெச்சூர் பொலிட்டிஷியன் சொன்னாரு, இன்னைக்கு 100 நாள்ல மாறி பேசுறாரு. அப்ப இது பெரிய மாற்றம்ங்க. ஒரு பெரிய தலைவனை இந்த இந்தியா தேசமே பார்த்துருச்சு. இந்த தலைவர் சரியான தலைவர் இன்டர்நேஷனல் லெவல்ல போகுதுங்கிறப்ப இது இவங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்குமா இருக்காதா? அதுதான் சிக்கல். சட்டமன்றத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் இந்த கேலி கூத்துகளை தவிர்த்து திமுக மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி சொன்ன விஷயங்களை பட்டியலிட்டு திமுகவுடைய லெட்டர் பண்ணி அறிக்கையா கொடுங்கன்னு நான் சொல்றேன். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிக்கையா கொடுங்க.
இன்றைக்கு நீங்க நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இவங்க வச்ச விமர்சனம் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குறாரு. அதே போல சில வாக்குறுதிகளை வச்சிருந்தாங்க. அதை நான் வந்து இந்த எண்டுல சொல்லுவாருன்னு நான் பாக்குறேன். இந்த கூட்டத்தொடர் எண்டுல கேள்வி பதில் விமர்சனங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான ஒரு உரை இருக்கும். அந்த நிறைவு உரையில நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் இன்னும் தெளிவா கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதை பண்ணிட்டு இருக்காங்க அந்த செயல்பாடுகள், அது தெளிவா தெரியுது. ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை இவங்க வேற லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. திமுக ஸ்ட்ராட்டஜியா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா எல்லாமே தோல்வி, 60 நாளில் இவங்க எடுத்துச்சு எல்லாமே ஃபெயிலியர் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பயம் வருது. எங்கன்னா நம்ம திருப்பி எந்திரிப்போமாங்கிறது தெரியல. ஏன்னா சரியான எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதியும் இல்ல. ஏன்னா அவர் பேச்சாளர் மாதிரி பேசுறாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி. அப்படி அந்த சூழலுக்கு திமுகவினர் ஆயிட்டாங்க. இன்னொன்னு, திமுக உட்கட்சியிலே பிரச்சனை இருக்கு. அதற்கு சாட்சி சட்டமன்றத்தில் எத்தனை காலத்துக்கு தான் சேகர் பாபுன்னு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரு. கூட யாருக்கா? மெய்யநாதன் முன்னாள் அமைச்சர் இருக்காரு, இந்த பக்கம் ஒரு அமைச்சர் இருக்காரு, 2 முறை 3 முறை எம்எல்ஏவா இருக்கிறவர் இருக்காரு. அப்ப உட்கட்சியிலையும் பிரச்சனை இருக்கு. இப்ப திமுக ஒரு பெரிய அரசியல் அனாதை ஆயிட்டாங்க. அப்ப அவங்கள சரி செய்யக்கூடிய சூழல்ல ஒரு தலைவர் இல்ல அங்க. உங்களுக்கு புரியுதா? ஸ்டாலின் அவர்கள் இல்ல அங்க, அதுதான் சிக்கல். அவர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவரு எழுதி கொடுக்குறதா பேசியிருப்பாரு, அவங்களும் எழுதி கொடுக்குறதா செஞ்சிருப்பாங்க. இதுதான் ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கும். தாவேக்கா ஒரு பலமான சக்தியாக உருவாகிருச்சு. இது திமுகவுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, பாஜகவுக்கும் ஆபத்து. இப்போ பாஜகவுக்கு பாதிக்கப்படக்கூடிய பாஜகவுக்கு கை கொடுத்து உதவணும்ல, அதை திமுக செஞ்சுட்டு இருக்கு. சிம்பிள், அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார், நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு கேள்வி எழுப்புனாங்க, எதிர்க்கட்சியா ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல கவர்னன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இதில் வந்து நோட்டபிளான ஒரு பர்சன் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்கன்னா எல்லாருமே ட்விட்டரில் சொல்கிறது வந்து சௌமியா அன்புமணி அவர்கள். அவங்க மக்கள் விஷயத்த ரொம்ப ப்ராப்பராக அழகாக கேட்டு வாங்கிடுறாங்க அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பேச்சு, அவங்க பேசுறதுலாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது இல்லை, அவங்க வந்து வெல் நாலேஜ் பர்சன். அதில் எனக்கு பெரிய ரொம்ப நாள் எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ அவங்க பசுமை ஒரு இயக்கம் ஒன்று வச்சுருக்காங்க, அதுலேயுமே செயல்பட்டு இருக்காங்க. ஒன்று, நான் நாடாளுமன்ற தேர்தலே அவங்களை எதிர்பார்த்தேன், பட் கிடைக்கல. அது ஒரு பெரிய மாற்றம். அது வந்து பாஜகவுடைய கூட்டணியில் இருந்தனால அந்த சிக்கல். இன்றைக்கு இவங்க பாமக வேட்பாளராக இவங்க பேசக்கூடிய உறுப்பினராக பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் தாவேக்கா கவனமாக எடுத்துக்கிறாங்க. அதில் ஒன்று நான் சொல்கிறேன், இந்த பட்ஜெட் தாக்கலில் கொண்டு வந்தப்பட்ட சேவை வரி உரிமை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சேவை வரி உரிமை திட்டம்னு இதற்கான கோரிக்கையை வச்சது அன்புமணி ராமதாஸ். செயல்படுத்தியிருக்காங்களா இன்னைக்கு தாவேக்கா? ஏன்னா அவர் வேற கட்சின்லாம் பார்க்கல, அது மக்களுக்கு யூஸ், ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா, மக்களுக்கு யூஸா, மக்கள் நலத்திட்டத்துக்கு உதவுமா, எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? அது அவர் சொல்றாரு. அன்புமணி ராமதாஸே ஒரு அறிக்கை கொடுத்துட்டு 13 வருஷமா நான் போராடுறேங்க, திமுக செய்யலைங்க, இன்னைக்கு வந்து 60 நாள்ல தாவேக்கா செஞ்சிருச்சுன்னு யார் சொல்றா? பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரர் சொல்றாரு. ஒரு இயக்கம் சொல்லுது, பெரும் இயக்கம் சொல்லுது. பாமக யார? முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் பாராட்டுறாங்க எதிர்கட்சி வரிசையில். அப்ப எதிர்கட்சியினரும் பாராட்டக்கூட தகுதியான கட்சியாக தாவேக்கா மாறிடுச்சு, தகுதியான முதல்வராக மாறிட்டாரு. அப்ப மக்கள் நலனில் அக்கறை செலுத்துவதனால தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் அது மக்கள் திட்டம்னு எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்படிதான் சௌமியா அன்புமணியுடைய உரைகளை பார்க்கணும். ஏன்னா சௌமியா அன்புமணிங்கிறது அவங்க அந்த தொகுதி இருக்குல்ல, தர்மபுரியை சுற்றி அந்த மாவட்டங்களில் வந்து அவங்க கட்சிக்காரங்களும் அதிகம், அவங்க சமுதாயத்தினரும் அதிகம். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து பல ஆண்டுகளாக அவங்களுடைய பாலிடிக்ஸ் அங்கே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை அவங்க எழுப்புறாங்க, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எழுப்புறாங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ நான் என்ன அவங்களுக்கு கேட்குறேன் அப்படின்னா, ஏன்க்கா கடந்த முறை திமுக இருந்துச்சு பண்ணலைங்கிறது அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலையே, அதுதான் எனக்கு வருத்தம். தாவேக்கா பண்ணணும்னு சொல்றீங்க, சந்தோஷம். ஏன் திமுக 5 வருஷம் பண்ணலையேங்கிறீங்க, சொல்லவே இல்லையே, அது ஒரு வருத்தம். சரி, திமுக சொல்லலை, எடப்பாடி இருக்கும்போது நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீங்க, அப்போ எடப்பாடினாலையும் பண்ண முடியலையே. அந்த 2 விஷயங்களை சௌமியா அன்புமணி வச்சிருந்தாங்கன்னா அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ மற்றபடி அவங்க மக்கள் நினைச்சாருன்னா அக்கறை செலுத்துறாங்க, அது தாவேக்காவும் கவனம் செலுத்துது. ஏன்னா அவங்களுடைய உரைகளுக்கு தாவேக்கா எங்கேயுமே இது தப்பு இது சரின்னு சொல்லவே இல்லை, செஞ்சு தரன்னு தான் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப தாவேக்கா மக்கள் நலனில் சரியாக இருக்கா, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்றாங்க. இங்க என்னன்னா, திமுக அதிமுகவை இவ்வளோ சீனியரா இருக்கக்கூடிய அவங்க ஏன் அவங்க பண்ண தப்பை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் கேள்வி. இப்போ பிரேமலதா கூட எந்திரிச்சு முதல்வர் கருணாநிதி போய் அவமானப்பட்டா நான் எங்கேயாவது விடுவானான்னு தைரியமா சொல்றாங்கல்ல, இந்த தைரியம் ஏன் மற்றவங்களுக்கு வரல? போவே கூடாதுன்னு சொல்றீங்க, போனா அசிங்கப்பட்டு நிப்பேன்னு சொல்லும் போது குரல் கொடுத்தது உங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக. ஆனா நீங்க யாருமே வாய் தரலையே. விஜய் அசிங்கப்படலாம், உங்களுக்கு புரியுதா? விஜய் போய் அசிங்கப்படலாம், உங்களுக்கு அதுதான் மேட்ரு. இங்க அவர் அசிங்கப்படணும், மேல தேசியத்திலே அசிங்கப்படணும், இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜிங்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. நீங்க 60-70 நாளா இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னா விஜய் அவர்களும் விஜய் கட்சியையும் அப்படியே குறை சொல்வது தான், அப்படியே விமர்சனம் வைக்கிறது, இது மட்டும் தான் அவங்களோட பாலிடிக்ஸாக இருக்கும். அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுதான் விஷயம்.
ஜென்சி கிட் மீட்டிங்னு ஓடுச்சு. 5 வருஷத்துக்கு நாங்கள் பண்ணுவோம்னாங்க, காணோம். அதான் விஷயம். வீராசாமி அவர்கள் செங்கல்பட்டுல அவரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்குனாங்க, லஞ்சம் வாங்கினாருன்ற வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அவங்களோட மனைவிக்கு அதே போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க சார். இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, லாஸ்ட் டே நம்ம வீடியோ பேசணும், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் அவங்களாம் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் ஆயிருக்கு சார் அப்படிங்கிறத நம்ம பேசணும். இப்போ அவங்களுக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க சார். இது நாளடைவில் போய் இது மினிஸ்ட்ரியில் இடம் பெறுமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. பட் ஆனால் அந்த கட்சி பொறுப்பு கொடுத்ததை எப்படி பார்க்குறீங்க? இது கட்சி பொறுப்புங்கிறது அவங்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று, தேவையான ஒன்று. வெறும் உறுப்பினராக இருந்துட்டு அந்த ஊர்ல வந்து அவங்க என்ன கிங் மேக்கரா இருந்தாங்க விராலிமலை. ஆமா, அந்த இடத்துல தாவேக்காவுடைய அலை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கும்போது விராலிமலையில மட்டும் 60,000 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்காரு விஜயபாஸ்கர். அப்படிங்கிறப்ப அவர் அங்க கிங் மேக்கர் தான். அதுல மாற்று அரசியல் ரீதியாக அவர் ஒரு சாதனையாளர், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அவர் மேல புகார்கள் இருக்கு, அதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அந்த விஷயத்துல அரசியல் ரீதியாக பார்க்கும்போது விஜயபாஸ்கர் குட் பொலிட்டிஷியன். அதில் ஏன்னா அந்த தொகுதியை தக்க வச்சுக்கிறாரு. ஒரு பெரிய அலை சுனாமி வரும்போதே அதை காப்பாற்றிக்கிட்டாருன்னா அது அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு அந்த இடத்துல. பட் அவருக்கு அவரை டம்மியாக வைக்கக்கூடாது இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிங் மேக்கருக்கான பொறுப்பை கொடுத்து அலங்கரிப்பதுங்கிறது தாவேக்காவுடைய அரசியல் கடமை. அதை செஞ்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம சரியாக பார்க்குறோம். அது நாளடைவில் வந்து இவங்க வந்து எம்எல்ஏ ஆகி இடைத்தேர்தலில் அமைச்சராக கொடுப்பதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க அந்த 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக தொடரலாம். ஏன்னா இன்றைக்கு அவருக்கு மீது விமர்சனங்கள் இருக்குது, பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதை இந்த 5 வருஷத்துக்குள்ளே சரி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அடுத்து கொடுக்கும்போது உங்களை தூய சக்தின்னு சொல்வதில் 100% உறுதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்பயே கொடுத்துட்டீங்கன்னா அந்த விமர்சனம் சேர்ந்து வந்துடும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விமர்சனம் எப்படி வைக்கிறாங்கன்னா, தாவேக்கா வந்ததுக்கப்புறம் தப்பு பண்ண மாதிரி வைக்கிறாங்க. ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு இங்கே வந்தால் சரியாயிருவாங்கங்கிற நம்பிக்கையில் தாவேக்கா அணைக்குது. இன்றைக்கு தாவேக்கா 60-70 நாள் ஆச்சு. ஏதாவது ஒரு அமைச்சர் இத்தனை லட்சம் பணம் வாங்கினார் எங்கேயாவது இருக்கா? ஏதாவது ஒரு எம்எல்ஏ இவ்வளோ பணம் வாங்கினார் ஆதாரப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் இருக்கா? எங்கே இல்லை. ஆனால் இதே திமுகவுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே சொன்னார் 30,000 கோடி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. நான் சொல்றது 7-8 மாசத்துல. இங்க 3 மாசம் ஆச்சு. 100 ரூபாய் காசு வாங்கல. அங்க 7-8 மாசம் 30,000 கோடி ஆட்டிய போட்டாங்க. சொல்றாரு சார், பயத்துல இருக்கோம் நாங்க, எங்க ஏதாவது பிரச்சனை கண்காணிக்கிறாரு. முதல்வர் வந்து பயங்கரமா கண்காணிக்கிறாரு. டெய்லி உளவுத்துறை ரிப்போர்ட்டா பாக்குறாரு. டெய்லியும் பாக்குறாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 2 உளவுத்துறைகள் இருப்பாங்க இங்க. புரியுதா? ஒரு எம்எல்ஏ வாட்ச் பண்றதுக்கு 2 உளவுத்துறை இருப்பாங்க. கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு உளவுத்துறையை போடுவாங்க, ஒரு ஆள் தான் பொறுப்பாங்க. பெருமளவு நெருங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தாவேக்காவை கண்காணிக்கிறதுக்கு 2 பேரை போடுறாங்க. எதிர்கட்சிகளை கண்காணிக்கிறதுக்கும் 2 பேர்கள் இருக்காங்க. செயல்பாடுகளை பார்க்க. இப்ப இது உளவுத்துறையோட செயல்பாடு. ஆனா இந்த உளவுத்துறையை வேலை வாங்குறது தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்படிங்கிறப்ப அந்த முதல்வர் அவர்கள் இந்த ரிப்போர்ட் எடுக்கிறாரு. டெய்லி பார்க்குறாரு, எங்க குறை இருக்கு, எங்க சரி இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாரு. அந்த அச்சம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அது வெளிப்படையாக நம்ம சட்டசபையில பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம அந்த விஷயத்த சொல்றோம். அப்போ விஜயபாஸ்கர் இவங்களுக்குலாம் வந்து ஒரு 5 ஆண்டுகள் இந்த ஆண்டுகள் எம்எல்ஏ ஆக தொடர்ந்தா நல்லா இருக்கும். நீங்க அமைச்சராக கொடுத்தீங்கன்னா சில பேர் அப்செட் ஆயிடுவாங்க. தாவேக்கால இருக்கக்கூடியவங்க சில பேர் அப்செட் ஆயிடுவாங்க. இப்போ இந்த புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டாங்க தாவேக்காவை நம்பி. அந்த அடிப்படையில் அவங்க அரசியல் கடமையாக தாவேக்கா செஞ்சுதான் ஆகணும். அதை அவங்க செஞ்சுட்டாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் அதிகாரத்தில் நீங்க பவர் சென்டரா கொடுத்தீங்கன்னா அது தாவேக்காவுக்கு ஆபத்தா போயிடும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு முறைகேடு பண்ணிட்டாலும் ஒட்டுமொத்தமாக 31 தேர்தலில் தாவேக்காவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, காலி தான். ஸோ அந்த சூழல் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தாவேக்கா தவிர்த்துக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அது செய்வாங்க, அதை மாற்றுக்கிறது. அதுபோல் நீங்கள் இந்த வீராசாமி செங்கல்பட்டில் சொன்னீங்கல்ல, இப்போ நானுமே அந்த போட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரிப்போர்ட்டரை நம்ம பேசணும். பேசும்போது சொன்னாங்க, இல்லைண்ணே அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப நாளாக கட்சியில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, வேலை செய்யாமல் இல்லை. அவங்களுக்கான அந்த பொறுப்புங்கிறது ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னா சரி, கணவனும் இல்லாதப்போ அந்த பொறுப்பை கூடுதலாக கொடுத்துருக்காங்க, அப்படி தானே கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க என்னமோ அவங்க புருஷன் இல்லைன்னு சொல்லி கொடுத்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க அதை சித்தரிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அந்த பெண்மணி வந்து வேலை செஞ்சுருக்காங்க, கட்சிக்காக வேலை செஞ்சுருக்காங்க, இந்த தேர்தல் காலத்தில் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க, இத்தனை வேலைகளும் செஞ்சுருக்காங்கன்னு செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை ஒரு அடிப்படை உறுப்பினராக, நீங்கள் அவருடைய மனைவின்னு பார்க்காதீங்க, ஒரு அடிப்படை உறுப்பினராக வேலை செஞ்சுருக்காங்கல்ல, அந்த கடமையின் அடிப்படையில் தாவேக்கா கொடுத்துருக்கு. இந்த பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிதான். வீராசாமியின் மனைவியின் பார்வையில் பார்த்தீங்கன்னா அது தவறு தான். இதுதான் நம்ம சொல்ல வரோம். வேலை செய்யாமல் யாருக்கும் கொடுக்கல. அப்போ பாலியல் குற்றவாளிகளுக்கும் சிறை தண்டனை வாங்கினவங்களுக்கும் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தது திமுகவில். ஏற்கனவே திமுகவில் எம்எல்ஏ இருந்து பெரம்பலூரில் ஒரு மாவட்ட தலைவர், ஒரு எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ இருந்து பாலியல் குற்றம் செஞ்சுட்டாரு, ஒரு கொலையும் பண்ணிட்டாரு, சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 60,000 50,000 அபராதம் போட்டாங்க. அவர் திரும்பி 26 எலெக்ஷனில் ஒன்றிய செயலாளர் பதவி கொடுத்து திமுக. எங்கேயாவது ஒரு செய்தி பார்த்தீங்களா? ஏன்னா இது தாவேக்கா. அதான் விஷயம். தாவேக்கா வந்து அவர் தாவேக்கா மாவட்ட தலைவர் காரில் காற்று கொஞ்சம் இறங்கிடுச்சுனாலும் அது இறங்கிடுச்சுன்னு ஒரு செய்தியாக போடுவாங்க.
அப்படிப்பட்ட சூழல் இப்போ வந்துருச்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிங்கிறேன் நான். இதை வந்து விஜயகாந்த் மாதிரி நம்மளை சித்தரிக்கணும், கமலை மாதிரி நகைச்சுவை ஆக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதுதான் ஒட்டுமொத்தமாங்க. ஆனா இது இங்க எடுபடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. தப்பா காலை வச்சுட்டீங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ அத சூழ்நிலை. விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆன பிறகே வந்து அவர் கொடுக்குற போஸ்டிங்ஸ்லாம் வந்து ஒரு வைக்கக்கூடிய ஒரு காமனான விமர்சனம் என்ன பார்த்தோம்னா, அவர் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய போஸ்டிங் தராரு அப்படின்னு சொல்லி. நீங்க பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. எடுத்து ஃபர்ஸ்ட் ரத்தன் பண்ணிட்டு அவர் வந்து வச்சாங்க, அடுத்த நாளே எதிர்ப்புகள் மீறி இறக்கிட்டாங்க. ஜெகதீஷ் அவர்களாக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பற்றி கூட சொல்லியிருந்தாங்க, நிறைய அரசு பொறுப்பில் இருக்காருன்னு. அதுக்கப்புறம் அரசியல் ஆலோசகராக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எம்பி ஆயிட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அர்ச்சனா கல்பாத்தி அகரம் அவங்களுக்கு வந்து அறங்காவலர்கள் நியமன குழுவில் வந்து ஒரு கமிட்டி மெம்பராக இருக்காங்க. அவங்க விஜய் அவர்கள் வந்து அவர் கூட இருக்கவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டே இருக்காரு, அதுவும் அரசு போஸ்டிங்கில் அப்படின்ட்டு. அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம் அவங்களோட இதுக்கு தலைமை பொறுப்பில் கூட தளபதி ஃபேன்ஸ் கிளப், ஆன்லைன் ஃபேன்ஸ் கிளப்போட தலைவர் நியமிச்சிருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. சார் இது எப்படி பார்க்குறீங்க? திறமை இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? திறமை இருக்கு, பட் வேலை செய்யக்கூடிய திறமை, அந்த வேலையை சரியா கையாளுவாங்கிறத தெரியும். பொறுப்பு கொடுத்தாலே அவங்கள இண்டிவிஜுவலா எல்லாமே முடிவு எடுக்க முடியுமா? இல்ல. அந்த துறைக்குன்னு ஒரு செயலாளர் இருக்காரு, அந்த துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு. இவங்கெல்லாம் முடிவு பண்ணாம அவங்க ஒன்றும் பெருசா கோவிலை தூக்கி இங்கிட்டு நவுத்தி வைக்க போறது இல்லை. அப்ப அந்த துறைக்கு என்ன செய்யறாங்களோ அது அந்த வேலைகள் உங்களுக்கு தெரியுமா? நீங்க அமைச்சர் ரமேஷ் கூட அது விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த இந்து அறநிலையத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய கோவில்கள், இப்ப அவர்கள் தனிப்பட்ட இருக்கக்கூடிய கோவில்கள்ல அந்த நலத்திட்டங்கள் செய்கிறது, உதவிகள் செய்கிறது, அவங்க அந்த கோவில்களுடைய மேம்பாட்டுக்காக சிறப்பாக அவங்க செஞ்சுருக்காங்க அர்ச்சனா. அப்போ அந்த சிறப்பான செயல்பாடுகளின் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு ஒரு உறவினர் மாதிரி முதல்வருக்கு இருப்பதனால அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. இது ஒரு விஷயம். இதில் ஒன்றும் பிரச்சனை. இப்போ அதே பொறுப்புகளில் பாடகர் வேல்முருகன் இருக்காரு, ஏன் விமர்சனம் வைக்கல? அவர் பாடகர் தானே. அப்போ அதுலேயே சுமதினு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க மேலே ஏன் விமர்சனம் வைக்கல? ஏன்னா இவங்க அவங்க மேலே விமர்சனம் வைக்க முடியாது. அப்போ இங்கே சினிமாவில் யார் அவங்க ரிலேட்டிவாக இருக்காங்களோ அதை தான் இவங்க தொடுவாங்க. சரி, இங்கே அர்ச்சனா வைக்கிறீங்களா, சிம்பிளான விஷயம். ஓகே, இந்த விமர்சனம் வைக்கக்கூடியவங்களுக்குலாம் கேட்குறேன், சபரீசனுக்கு திமுக என்ன பொறுப்பு? எந்த பொறுப்புல இல்லை சார். அவர் துர்கா ஸ்டாலினுக்கு என்ன பொறுப்பு இருந்துச்சு? இல்லை. ஆனால் சபரீசனை போய் பார்த்தவர்கள்லாம் யாரு? கேள்வி வருது இல்லை? துர்கா ஸ்டாலினை போய் பார்த்தவர்கள்லாம் யாரு? இப்போ இதை பற்றி பேசலாமா? இதை பற்றி பேசுங்க. அப்போ இங்கே இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? இங்கே வந்தால் ரத்தம், இவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இது என்ன லாஜிக்குன்னு நான் கேட்குறேன். சபரீசன் அவர்களை சீட்டு வாங்குவதற்காக பல பேர் பார்த்தாங்க. கூட்டணி கட்சியில் சின்ன சின்ன கட்சியெலாம் இருக்கும் தெரியுமா, அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் போய் சபரீசனை பார்க்குறாங்க சீட்டுக்காக. அப்போ இது என்ன அரசியல்? சபரீசன் முதல்வர் கூடவே எப்பயுமே இருந்தார். வெளிநாடு பயணங்களுக்கு துர்கா அம்மா கூட போனாங்கல்ல, சரி அது ஒரு மனைவின் அடிப்படையில். ஆனால் அரசியல்லையும் அவங்களுடைய தலையீடு இருந்துச்சுன்னு பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் வந்துச்சு செய்திகளில். அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் அர்ச்சனாவுக்கு கொடுத்ததும் இவங்களுக்கு கொடுத்ததும் என்ன குறை இருக்குது? அவங்களுக்கு என்ன வேலை செய்ய தெரியும் அது தெரியுதா? வேலை செய்ய தெரியுதா? மக்கள் நலனில் அக்கறை இருக்கா? கோவில் சொத்துக்களில் அக்கறை இருக்கா? கோவிலுடைய முன்னேற்றத்திற்கு அக்கறை இருக்கா? இதுதான் வேணும். ஏன்னா இப்போ நீங்கள் அர்ச்சனா அவர்கள் ஒன்றும் வசதி இல்லாதவங்க கிடையாது. அங்கே போய் அவங்க கையாடல் பண்ண போகிறதோ இல்லை அங்கே போய் அவங்க ஊழல் பண்ண போகிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஃபுல் வெல் செட்டில்டு. அவங்க ஏன் அங்கே போய் ஊழல் செய்ய போகிறாங்க? ஒரு பேசிக்காக ஒரு நாலேஜ் இல்லை. அப்போ சரியான நபர்கள் தானே கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டாவது, அரசுக்கும் நம்பிக்கை வரக்கூடிய ஆட்களுக்கு தான் கொடுப்பாங்க. அரசுக்கு யார் நம்பிக்கையோ கொடுப்பாங்க. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக கடந்த முறை யார் இருந்தா? லியோனி அவர்கள். லியோனி நடிகராகவும் இருந்திருக்காருல்ல. ஆமா. அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப திமுகவுடைய சொம்புகள் யாருமே பேசல. இன்னைக்கு வந்து அது இதுன்னு பேசுறீங்க. லியோனி கொடுக்குறப்ப யாருமே கொந்தளிக்கலையே. சரி, பாடநூல் கழகம் வாங்கிட்டு திரும்பி விமர்சனத்துக்கு ஆனாரே. ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யும் போது பெண்களோட இடுப்பு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னாரு. திமுக உறுப்பினர்கள் யாருமே அந்த வீடியோ பார்க்கலையா? நீங்களா திமுக ஆதரவாக பேசுறீங்க, அதெல்லாம் யாரும் பார்க்கல. ஒரு பாடநூல் கழகம் வடிவம் 8 மாதிரி இருந்துச்சு, 9 மாதிரி இருந்துச்சுன்னு பேசுறீங்க. நீங்க ஸ்கூலுக்கு பாடநூல் கழகத்துக்கு தலைவருங்க, என்ன பேசுனீங்க அன்னைக்கு? எந்த நடவடிக்கை எடுக்கலையே திமுக? அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கலையே. இப்போ இதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. இங்க தாவேக்கா ஏதாவது பண்ணிச்சுன்னா தான் பிரச்சனை உங்களுக்கு. சரி, நம்ம ஃபேக்ட் செக்குக்கு நீங்க சொன்ன மாதிரி வருவோம். கடந்த 5 ஆண்டுகளில் ஃபேக்ட் செக்குக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த சம்பளங்கள் மட்டும் சொல்லுங்க. 10 கோடி 16 கோடிக்கு மேல இருக்குமா? சரி, ஃபேக்ட் செக்னால இந்த 16 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஃபேக்ட் செக்னால தமிழ்நாடு மக்களுக்கு யூஸ் என்ன யூஸ்? இல்ல, அப்பவே நிறைய. சரி, அந்த கட்சிக்கு எதாவது யூஸ் அதை சொல்லுங்க. கட்சிக்கு தான் நிறைய யூஸ் ஆச்சு அவங்க வச்சு. அந்த தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது யூஸ் ஆச்சா? இல்ல. நீங்க ஐயன் கார்த்திகேயன் இருந்தாரு, இந்த செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு? எதுவுமே பேசல. நீங்க எதுவுமே பேசல.
ஏன்னா எதுவுமே கிடையாது அங்க. சும்மா ஒரு துறையை வச்சிருந்தாங்க. அந்த சும்மா இருக்கிற துறையை இங்க ஆரோக்கியமா மாத்துறாங்க. இன்னைக்கு ஃபேக்ட் செக்ல அவ்வளவு செய்திகள் வருது. உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போனுச்சு, விஜய் போனனால நின்னுச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ பயங்கரமா வைரலா போச்சு. அது எப்படான்னு பார்த்தா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல. அப்ப ஸ்டாலின் அவர்களே இழிவுபடுத்தக்கூடிய சூழல திமுக காரங்களே இறங்கிட்டாங்க. அந்த வீடியோ டிஎம்கே ஐடிவிங்களே இருக்கு. அதை குறித்து இன்னைக்கு போடுறாங்க. சரி, அது ஒருவேளை ஃபேக்ட் செக் இல்லைன்னு ஒரு அந்த நிறுவனமே இல்லை அப்படின்னா இந்த செய்தி எந்த அளவுக்கு போயிருக்கும்? விஜய் தாங்கிற ஒரு ப்ரொஜெக்ட் ஆயிருக்குமா இல்லையா? அது செய்யறதே டிஎம்கே ஐடிவிங்க. அப்ப இதை பத்திலாம் நீங்க பேச மாட்டீங்க. நியாயத்தின் திறவுகோல்னு நீங்க பேசுனீங்கன்னா அப்ப நியூட்ரலா இருந்தா நீங்க பேசியிருக்கணும்ல. நியூட்ரல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதான் இங்க சிக்கல். அதான் பிரச்சனை. விஜய் அவர்களோட தலைமையில வந்து அனைத்து கட்சிகளோட எம்பிகளோட கூட்டம் நடந்துச்சு. திமுக அதை புறக்கணிச்சாங்க. திமுக சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காவிரி பிரச்சனையை வந்து மடைமாற்றம் செய்யறதுக்கு தான் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எது சார் ரொம்ப முக்கியமான விஷயம்? டீலிமிட்டேஷனா காவிரி விஷயமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ அன்றைக்கு திமுக ஆட்சி காலங்கள்ல நீங்க அனைத்து கட்சி கூட்டும் போது உங்களோட இருந்தவங்க தான் இந்த எம்பிக்கள். ஆமா. அதனால நீங்க கூட்டணி அடிப்படை தர்மத்தில் நீங்க கொடுக்கணும். இங்க எல்லாருமே இங்க இருக்கும் போது அவங்க எல்லாத்துக்கும் இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இயக்கங்களுக்கு, அதாவது அந்த திமுக போன்ற இயக்கங்களுக்கு கடிதம் கொடுப்பதனால என்ன பலன்? கொடுத்தா நீங்க அனுப்பி வச்சுருவீங்களா? இதெல்லாம் ஒரு காரணமா? அது ஒரு சப்ப கட்டுறதுக்கான ஒரு காரணம். அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. 2 நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் இந்த காவிரி விஷயத்தை பத்தி பேசும்போது, அவங்க தண்ணி கொடுக்கல, நான் கரண்ட் கொடுக்க மாட்டேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இதை எப்படி பாக்குறீங்கன்னா, என்எல்சின்றது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், அது யார் கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியும். அதை பத்தி பைத்தியக்காரத்தனமா பாக்குற போது இது ரொம்ப கேவலமான ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய மாண்பு கூட அவருக்கு இல்லைங்கிறதா வெளிப்படையா தெரியுது.